Vanakkam and welcome to the Colgate Presents Rockstar #Start to Rockstar co-powered by Vasant & Co, India's #1 dealer, Cadbury Silk, Hammam, Horlicks Women's Plus, special partner Unibic Cookies. Co-presented by Basham Crown Residences, Coimbatore, associate sponsor Prestige Switch Pressure Cooker, Dairy Day. இந்த வாரம் முழுவதும் திருவிழா ஃபீல் உங்களுக்கு வரவில்லை என்றால் எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்கிறதோ அப்போ இந்த மியூசிக்கை போட்டு விடுங்கள். ஷோ ஃபுல்லா திருவிழா மூடு செட் ஆகி விடும். கண்டிப்பா ஏன்னா திருவிழா அப்படினாலே வந்து கச்சேரி தான். ஆமா, கச்சேரி இல்லாம திருவிழாவே கிடையாது. ஆமாம் கிக்கி, அதை ஆரம்பிப்பதற்கு முன்பு இசை பிரியர்கள், இசை ரசிகர்கள், இசை குடும்பத்தை சார்ந்தவர்கள், இசை வெறியர்கள் யார் எங்கு சென்று கொண்டிருந்தீர்கள் என்றாலும் ஜீ தமிழ் முன்பாக அப்படியே அமர்ந்து இந்த திருவிழாவை முடியும் வரை கண்டு காணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது விழா கமிட்டி கிக்கி மற்றும் ஆர்ஜே விஜய். சோ இந்த வாட்டி உன்னோட டீம் என்னோட டீம் ரெடியா இருக்காங்க. அவங்கள நம்ம கூப்பிட வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. ஏன்னா கச்சேரியா ஆரம்பிக்கணும் இல்லையா? கச்சேரி நீங்க ஆரம்பிக்கலாம், ஊர் மக்களை கூப்பிடலாம், உங்களுக்கு தனித்தனி குழு இருக்கலாம், ஊருக்குள்ள என்ன நடக்கலாம். ஆனா ஊருக்குள்ள தலைவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, சோ அந்த 3 தலைவர்களை கூப்பிட வேண்டியதுக்கான டைம் இது. சோ எங்களுடைய அழகிய அசுரன் எங்க அண்ணாத்தை மனோ அவர்களே வருக வருக என்று வரவேற்கிறோம். இசை உலகின் மார்க்கண்டேயன் எங்கள் ஸ்ரீனி அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய 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 வணக்கம். நல்ல கைத்தட்டலோட தலைவராகிய ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஊர் தலைவர்கள் வந்தாச்சு, பொதுமக்கள் ஒண்ணு கூடியாச்சு, ஊர் மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. விழாவை ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்க கச்சேரி குழுக்களை கூப்பிட்டு விடலாமே? கண்டிப்பாக என் குழு வந்து ரெடியாக காத்திருக்கிறது. சோ அவங்களுக்கு ஒரு பேரோட தான் நான் கூப்பிட போறேன் இந்த மேடைக்கு. பகுஜன பம்பா வாத்திய குழு, லெட்ஸ் வெல்கம். பகுஜன பம்பா வாத்திய குழு பாத்தியா? அருமையா இருக்குது. கோயில் வாசல்ல குங்குமம் வைக்கிறாக்கா, கோயில் வாசல் அர்ச்சனை தட்டி வைக்கிறாக்கா, அண்ணன் தான் மெயின். கோயில் தர்மகர்த்தா, கோயில் உண்டியல் மாதிரியே இருக்கிறாரு, மஞ்சள் பூசின மாதிரி அழகா நிறைவா அவர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே வாங்க உங்க கைக்கு என்ன வளையல் செட் ஆகும் சைஸ் பாக்கணும், அதுக்கு ஆப்டா இருப்பாரு. அண்ணன் வந்து ஜோசியம், கை ரேகே கிளி ஜோசியம். ஹலோ, ஒன்னும் சொல்ல விட்டுலாம். உங்களோட குழு வரும்போது இருக்கு, எங்களோட குழு இதை விட வேற லெவல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிடலாம். ஓகே, சோ உங்க டீம் வந்து எதுல ஸ்பெஷலிஸ்ட்? நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? பாட்டு பாடுறதுல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட், கரகாட்டத்துல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். செக் பண்ணி பாக்குறியா சொல்லு. இவ்வளவு கிட்ட வர அதை பார்க்க முடியல. அது அந்த கரக சொம்ப தயசு எடுத்துவாங்கப்பா. சோ விஜய், நீ பார்த்தனா எல்லாருமே இங்க பின்னி பெடல் எடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறதுக்காக நான் ரெண்டு பேரை கூப்பிட போறேன். ஓகே, அதாவது ஊரா போய் கரகாட்டம் ஆடி பயங்கரமா மெடல் வாங்கினவங்க இவங்க எல்லாம். மெடல் வாங்கினவங்க. ஓகே, எங்களுடைய மாஸ் தமிழன் மகாலிங்கம் அவர்கள். அப்புறம் எங்களோட வீர தமிழச்சி ஐஸ்வர்யா அவர்கள். ஐஸ்வர்யா, நீயே கழுத்துல கட்டிடாத. ராமராஜன் சார் ரெடி ஆயிட்டாரு, கனகா மேடம் ரெடி ஆயிட்டாங்க, சண்முக சுந்தரம் சார் காணமே. தம்பி, நீங்க ரொம்ப நல்லா ஆடினீங்க தம்பி. அதை பார்த்து என் மனசே கொழுந்து போச்சு தம்பி. அழகா ஆடுறீங்க தம்பி, அழகா ஆடுறீங்க. ஆடவே இல்லைங்க. சூப்பர். இதான் இந்த டீம். ஆடுறதுக்கு முன்னாடி நல்லா இருக்குன்னு இவங்களே சொல்லிப்பாங்க, பாடுறதுக்கு முன்னாடி சூப்பர். நாங்களே என்கரேஜ் பண்ணி போண்டாங்க. நல்லா இப்படிதான் இந்த விழா நடக்க போகுது. இந்த டீம் இந்த பேக்கேஜ்ல பார்த்தனா ஒரு பக்கம் மிமிக்ரி, ஒரு பக்கம் டான்சிங், அடுத்து நம்ம ராகுல் நம்பியார் ஃபயர் டான்ஸ்லாம் ஆட போறாரு. காத்தி இருந்து பாரு. இப்ப பாட்டு போடுறோம், தயவு செய்து ஆடுங்க தம்பி. நல்லா ஆடுறாங்களா இல்லைன்னு பாத்துருவோம் தம்பி. பாட்டு போடுங்க தம்பி.
சூப்பர் இல்ல உண்மையிலே இந்த டீம் பியூட்டிஃபுல்லான டீம். ஆட சொன்னது கரகாட்டம், ஆனா மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் வந்துருச்சு. அப்படின்னா நம்ம ஆளோட கை இந்த நாடக மேடை கச்சேரிக்கெல்லாம் போடுவாங்க பாரு, ஸ்கிரீன் அவ்வளவு பெருசா இருக்குது. ஆட்டுன்னு ஒரு ஸ்டெப் இப்படி போட்டா ஐஸ்வர்யா மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சிங்க் இருக்கிற ஒரு டீம். ஓகே, இன்னும் இந்த டீமோட ஒவ்வொரு ரசனைகளையும் திறமைகளையும் இந்த மேடையில நம்ம பார்க்க போறோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச் பகுஜன பம்பா வாத்திய குழு. நீங்க உங்க பிளேஸ்க்கு போயிடலாம். நன்றி நன்றி நன்றி. உங்க டீம் இறக்கிட்டேன். நெக்ஸ்ட் எங்க டீம் திருவிழா வரப்போகுது, சிறப்பிக்க போகுது. உங்க டீம் வந்து கொஞ்சம் கிராமத்து சைடு அப்படின்ற ஃபீல்ல இருந்தாலும் எங்க டீம் எல்லாம் கலந்துருக்கும். கிராமம் சிட்டி அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லா விதமான ஆட்களும் இருப்பாங்க. அனைத்து பட்டி தொட்டி சிட்டி ஆல் சென்டர் ஹிட் அப்படின்றது காட்ட போறோம். நல்ல கைத்தறோம். லெட்ஸ் வெல்கம் பஞ்சாபி குலாபி பேண்ட் ஃப்ரம் புர்சவாக்கா. எங்க குழுவுல இருக்கிற ஒரு ட்ரீ கலெக்ஷன்ல இவங்க வரும்போது இது கொல்லைக்கு வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி இப்படி பொண்ணு வந்த மாதிரி நடந்துட்டு வராங்க. என்ன பிரச்சனைங்க? வருவீங்க ஒரு என்ட்ரில அவர் எப்படி உங்களுக்கு குலாபி குலாபி புருஷவாக்கம் அப்படி இப்படின்றாரு. என்ன இப்படி ஒரு என்ட்ரி கொடுத்திருக்கீங்க? திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஸ்டெப் போடலாம்னா நாங்க பிளான் பண்ணாம எதுவும் பண்ண மாட்டோம். கரெக்ட். ஆனா பிளானும் பண்ண மாட்டோம். அதானே? ஏய் இப்படி செய்தியல இது நியாயமா? உங்க ஆளே உங்களை செய்யுது. ஐயோ சாரி எங்க டீம் மறந்துட்டேன். ஆமா உங்க ஆளே உங்களை செய்யுது. பிளானே பண்ண தேவையில்லக்கா, பின்னி பெடல் எடுப்போம் அவ்வளவுதான். சரி கிக்கி என்னதான் பண்ண வராங்க இப்போ? இப்ப பாரு, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒவ்வொரு ஊர்ல ஃபேமஸா இருக்கும். ஒரு இடத்துல தவில், ஒரு இடத்துல பறை, ஒரு இடத்துல ஒண்ணு இருக்கும். நம்ம ஊருக்குன்னு ஒரு ஃபேமஸான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதுல எங்க ஆளுங்க எல்லாருமே ஜித்து ஜில்லாடி. சோ ஒருத்தரோட வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு போறோம் அப்படின்றது எவ்வளவு தம் கட்டுறாங்க அப்படின்றதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிவிக்கும். ஓகேவா? வாழ்க்கையின் வரலாற்றை ஒரே ஒரு 1.5 இன்ச்ல ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த தெய்வீகமான இன்ஸ்ட்ருமெண்ட் இதோ உங்களுக்காக. இதோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்காக. மேஜிக் ஷோ. ஓகே, ஆளுக்கு ஒண்ணு எடுங்க. ஓகே, ஊர் திருவிழால மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுதான். இப்போ நம்ம தனித்தனியா நம்ம திறமையை ப்ரூவ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு போய் உட்கார போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? சத்யன் அவர்கள் புதுங்க எவ்வளவு நேரம் தம் கட்டுறீங்கன்னு பாப்போம். ஓகே. ஆஹா. யோ 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 யோ. சூப்பர் சூப்பர். அதாவது நரம்பெல்லாம் பொடச்சிட்டு வந்துருச்சு இவருக்கு. அப்பா. ஹைவேஸ்ல லாரி ஓவர்டேக் பண்ணும்போது அடிங்க பாரு. அடுத்தது ஜெய் கோல்னவ். சூப்பர் சூப்பர். இது பைக் டயர் பட்டுன்னு காத்து போயிடுச்சுன்னா ஆனால் இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போயிரும். மார்ஸ்ல இருந்து வந்த ரம்யா ஃப்ரம் மார்ஸ். ரெடி 3 2 1. டைசத் ஊத இதுக்கு வேற சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் ஊது. ஐயோ என்னப்பா? நீங்க பாக்கும்போது யோசிக்கலாம் இதெல்லாம் ஒரு மேட்டரா, கீழே ஊத்தி சிரிக்கிறாங்களே. ஆனா மார்ஸ்ல இதெல்லாம் கிடையாது. அதனால உங்களுக்கு வியப்பா இருக்கு பாக்க. யூசுவலா மொக்க ஜோக் நல்லா சிரிப்பேன். அப்படியா? அப்படி சிரிச்சுனே இருக்க வேண்டியதான். ஜோக்ல பண்ண ஷோ ஃபுல்லா இந்த அக்கா அப்படியெல்லாம் திட்டக்கூடாது சார். நீங்க வந்து பீட் பாக்ஸிங் பண்ணுவீங்க, எல்லாமே பட்டு பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நாங்க இது உங்களுக்காக சானிடைஸ்லாம் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஒன்று எடுத்து வச்சிருக்கோம் தனியா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்களுக்காக நீங்க ஒன்று லைட்டா வாசிச்சு காமிச்சீங்கன்னா. ஓகே, ரெடி ரெடி ரெடி. ஒரு நல்ல கைத்தட்டலுடன் டிஎஸ்பி அவர்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க போகிறார். கம் ஆன். அங்கதான் சார் ஸ்பீக்கர். பெர்ஃபெக்ட்.
ஆயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களே. சூப்பர் கிக்கி. பாத்தியா இல்லையா, ராக் ஸ்டாருக்கு குழந்தை மனம் அப்படின்றது தெரியும். அவருக்குள்ள இருக்கிற குழந்தையே வெளியே கொண்டு வந்து எங்க டீம் தான். அதுதான்டா அவர் சுட்டி குழந்தைடா. ஆமா, அந்த சுட்டி குழந்தைய மாத்துறது யார்? எங்க டீம் மெம்பர்ஸ் தான். சோ இந்த பெருமையோட எங்க டீம் அப்படியே உட்கார வைக்க போகிறோம். அத நீ அவாய்ட் பண்ணிக்கலாம். கலக்க போகிறோம். ரம்யா கீழ வந்து ஒண்ணாவல. நம்ம ராக் ஸ்டார்ல ஃபோக் டீம்ல சூப்பரா வந்து ஏகப்பட்ட விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து கலக்க போறது யாரு சொல்லிட்டு பார்த்தனா ஐஸ்வர்யா அண்ட் பம்பா பாக்கியா.
தான் பாடி இருக்காரு. தேங்க்யூங்க. அப்பாவும் பொண்ணும் பாடி இருக்காங்க எனக்காக. உங்களுக்கு பிரச்சனை இல்ல, எந்த ஸ்டேஜ் எந்த ஈவெண்ட் வேணா போடலாம். அப்பா கூடவே இருக்காரு, ஜாலியா போய் பண்ணலாம். விஜய் ஏன் என் வாயை கலர்ற? ஐயோ ரோஷம் வந்துருச்சு. மாமா என்ன மாமா கோவப்படுறீங்க? இனிமேல் நான் உங்களை அப்படிதான் கூப்பிட போறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேரோட கமெண்ட்ஸ். ஸ்ரீனி சார். முதல்ல வித்யாசாகர் அவர் கண்ணு முன்னுக்கு இப்படி நிற்கிறார். அவரோட ரெக்கார்டிங் செஷன்ஸ் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கும். எனிவே இட்ஸ் a கிரேட் சாங். கிருஷ்ணச்சந்திரன் சுஜாதா பாடின பாட்டு. பாம்பா நீங்கள் வந்து யூ ஆர் சச் அ குட் சிங்கர் இன் யுவர் மைண்ட். ஆனால் இன்னமும் நீங்கள் கொஞ்சம் தயக்கம் இருக்கு உங்களுக்கு. நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி அதெல்லாம் தூக்கி போடுங்க பாம்பா. யூஆர் அ குட் சிங்கர், யூஆர் அ ஸ்டார். இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளில போனோன்னா ராக் ஸ்டார் போகிறான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட். ஓகே, இது ரொம்ப நல்லா இருந்தது, குறை கிடையாது. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாடினீங்க. கொஞ்சம் பதட்டம் இருந்தது, வேண்டாம். அண்ட் ஐஸ்வர்யா, வாட் அன் எஃபர்ட், திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இன்னும் நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை உங்கள்கிட்ட இருந்து. நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு ஏன் சூஸ் பண்ணீங்க? It was outside my genre, sir. ஆமா, அந்த சேலஞ்ச் எடுத்து பண்றதுக்கு இந்த இடம் தான் எனக்கு கரெக்டான இடம். வெரி குட், So, வெரி குட். I wanted to try. So happy. Thank you, sir. And that is அதுதான் important. Thank More you. than anything else, you know. And again, on the posture, when you go for the high notes, கொஞ்சம் don't look up. Okay. ஒரு இடத்துல வந்து I thought you looked up. Just one suggestion. Thank you, sir. Please. Yeah. Just sing that line. மாமனே மாமனே So when you hit the high notes, you have to, it's better that you're aware of it all the time. Wow, ஏன்னா நீங்க ஒரு சரணத்துல அந்த மாதிரி பாடும்போது கொஞ்சம் I could feel the strain. Okay. But கடைசி பல்லவிலலாம் நீங்க இப்படி தான் பாடுனீங்க. Amazing advice. Always Thank இல்ல, I'm just saying, I'm not say, please அது நீங்க மனசுல வெச்சுங்க எப்போதும். Okay? Absolutely. Thank you so Thank much, you. sir. Invaluable Thanks. advice. Thank you. பாடுறதுல கூட இவ்ளோ போஸ்டர்ஸ்லாம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். சூப்பர் சார். ராக் ஸ்டார் கேக்குறதுக்கான டைம் இது. ராக் ஸ்டார் என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க இந்த பாட்டை. இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸ். ஸ்டார்ட் பண்ண உடனே கத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் அகைன் ஐ திங்க் we should give a big round of applause to வித்யாசாகர் சார். And both of you, of course, ரெண்டு பேருமே ரொம்ப அழகா பாடினீங்க. நான் வந்து I think I was more immersed into the composition, அந்த சாங் குள்ள போயிட்டேன். சோ நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன். Thank you for singing this song. Thank you, sir. சூப்பர். ஓகே, சோ நிறைய விஷயங்கள், நிறைய கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ்லாம் வந்திருக்கு. சோ உங்களுக்கு எவ்வளவு ஹார்ட்ஸ் இப்ப கிடைக்க போகுது அப்படின்றது பார்த்துலாம். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்ல. 80 ஹார்ட். அவன அள்ளி நீ தாவணி போட்டுக்க பச்சி நீ யாரும் இல்ல. ஓகே, சோ 80 ஹார்ட்ஸ். வெரி குட். சூப்பர். Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி ஐஷு. மாமா ரொம்ப நன்றி. Nice meeting you. Love you always. பொண்ணு பத்திரமா பாத்துங்க. நான் பாடியிருந்த பாட்டு உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து உங்களோட ஹார்ட்ஸை எனக்கு வோட்ஸா கொடுங்க. அதுக்கு நீங்க 9152915221 என்ற நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுக்கலாம். இன்னைக்கு நான் பாடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 9152915222 இந்த நம்பருக்கு உங்க மிஸ்ட் கால் கொடுத்து உங்க ஹார்ட்ஸை எனக்கு ஓட்டா பிரசன்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ராக் ஸ்டார்ல ஃபோக் டீம்ல சூப்பரா வந்து ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எங்க டீம்ல இருந்து 2 பேர் வர போறாங்க. ஓகே, யாரு? நல்லா கேட்டோம். லெட்ஸ் வெல்கம் ரஞ்சித் அண்ட் சத்யா. மானூத்து மந்தையில பாங்குட்டி பத்தமையில ஒட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டு கோங்குயில மாமன் சீசம் வந்து வராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சீசம் வந்த சாதி சரணே ஆறு கடந்தா ஊரு வருமே சீசம் வந்த சாதி சரணே ஊரு கடந்தா ஊரு வருமே ஆண்ணுத்து மந்தக்கில்ல பாங்குட்டி மத்தம்மை இல்ல பட்டப்புள்ள போற
சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே. நாக்கு கோழி கடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு நல்ல ஊத்தி கொள்ளாதா. மெதுகால் வலிச்சா வெள்ள பூண்டு உரிச்சு வெள்ள கொஞ்சம் சேர்த்து குடியாத்தா. பச்சை உடம்பு காய் பார்த்து நடக்க சொல்லுங்க. உள்ளக்கு தாய்ப்பாடு தூக்கி கொடுக்க சொல்லு. மச்சான இறக்குமே கட்டி இருக்க சொல்லு. மானுத்து மந்தையில பாங்குட்டி வந்த மயிலே. ஐயோ பொட்ட புள்ள பறந்தது பொலிகாட்டில் கூவுங்குயிலே. கண்ணாம சில் சுமந்து வராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி. சிறு சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே. சிறு சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே. அடுக்கா குடிச்சா அறிவழிச்சு போகும்னு எருமை பால் குடிச்சா ஏப்பம் வந்து சேரும்னு. பசு ஓட்டி வராண்டி தாய் மாவன் வெளிச்சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும்னு தங்காத்தில் சந்து செஞ்சு தாராண்டி தாழ்வாவன். பச்சை உடம்பு காய் பார்த்து நடக்க சொல்லுங்க. எறும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு. மச்சான ஈர துணி கட்டி இருக்க சொல்லு. ஆனந்த மத்தையுள்ள ஆந்துட்டி மத்தம்மையுள்ள. போடு பொட்ட புள்ள பறந்ததுன்னு போலிகாட்டில் கூவும் குயிலே. தாயாவ சுமந்து வராண்டி அவன் தங்க கொலுசு வந்து தாராண்டி. சிறு சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே. சிறு சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே. மானுத்து மந்தையில பாங்குட்டி வந்த மயிலே. ஐயோ ஒட்ட புள்ள பிறந்தது நீ பூமிகாட்டில் கூவுங்குயிலே. திருவிழான்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க ரெண்டு உங்களுடைய பேரும். குழுவா இருந்தாலும் ஆ. ரெண்டு பேரும் சூப்பர் சூப்பர். அடடா. அதுக்கு ஸ்டைலா எல்லாத்தையும் லேட்டா பண்றது இதை மட்டும் கரெக்டா பண்றாரு. சோ எங்க டார்லிங் ப்ரோ ரெண்டு பேரும் பின்னி பெடல் எடுத்துருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் எங்க பஞ்சாபி குலாபி பேண்ட் சார்பாக எங்க அண்ணாத்த கிட்ட கேட்க போறோம். எங்க பேண்ட் எப்படி அண்ணாத்த? வா பின்னி பெடல் எடுத்துட்டீங்க சூப்பர். அதாவது கரெக்டாக சாங்கு மாட்னா சிங்கர்ஸ் எந்த அளவுக்கு அந்த அந்த ஜாயோட பாடுவாங்க அப்படின்றது நிரூபிச்சிட்டிங்க. ஃபென்டாஸ்டிக். அண்டு சேவியர் கீபோர்டு அண்ட் விஜயன் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது தெரியல. உங்களுக்கு 5-6 ஏக்கர் கொடுத்துட்றோம் இடம் கன்ஃபார்ம். எங்க மாரிஷஸ் சார் எனக்கு முதல் எபிசோட்ல கொடுத்தீங்க, இன்னும் பட்டா கைக்கு வரல சார். வரும் வரும் 6 மாசம். சேனல் பேமெண்ட் மாதிரி சொல்றீங்க, அதுவும் 6 மாசமா? தேங்க்யூ சார். வருண் ஃபென்டாஸ்டிக் சூப்பர். சத்யன் ரஞ்சித் சூப்பரா பாடுனீங்க. ஃபென்டாஸ்டிக்.
இல்ல இந்த ரஞ்சித் டான்ஸ் பாத்தீங்களா? ஒரு பாடி அப்படி லூஸ் பண்ணி அது நம்ம நாகார்ஜுனா சார், தெலுங்கு ஹீரோ நாகார்ஜுனா சார், அது என்னன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் ஒண்ணாதா சார். இது வந்து அவர் போட்டது நடேசன் பார்க்ல வாக்கிங் போயிட்டு மூச்சு வாங்குறதுக்காக பண்ணுவாங்க சார். அதுக்காக போற மூமெண்ட் சார். நாகார்ஜுனா ஆண்டிங்களா சார்? பட் எனிவே எங்க டீம்ன்றதுனால நாகார்ஜுனா தான் சார். பாருங்க அசிங்கப்படுத்திட்டு இப்படி நம்ம பேசுறாரு. சீக்கிரமா டீம் மாறிடலாம் மச்சான். டீம்ல மாற வேணாம் மச்சான், டீம் லீடர் மொத்தம் நீங்க அல்லு அர்ஜுன் நாகார்ஜுன்றீங்க, அல்லு அர்ஜுன் கூட சொல்லலாம் சார் இவரை. ஐயோ மச்சான் கன்ஃபார்மா மாத்துறோம். பட் ஆர்கெஸ்ட்ரா பத்தி சொல்லி ஆகணும். இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அன்பிலீவபிள். இந்த பாட்டு எஸ்பிபி சார் தான் பாடினார்ல, அது ஒரிஜினல். அவர் வந்து அந்த டைம்ல கோரஸ் பாட போயிருந்தேன் நான். சீரியஸ் அதெல்லாம் நானும் பாடினேன். ஸோ இந்த பாட்டு அவர் வந்து காலையில் ஒரு எங்களை 8 மணிக்கு கூப்பிட்டாங்க. அவர் 8:15 உள்ளே போனார் அவர். ஐயோ இப்போ நம்மளை எப்போ கூப்பிட போகிறாங்க நினச்சேன் நான். 45 மினிட்ஸில் with all these expressions that man was out of the studio. நான் வந்து பொய்யே சொல்லலை, இது உண்மை. இது ஐயோ we just could not believe it. the way நாங்கள் ஹெட்ஃபோனில் ஃபர்ஸ்ட்ல கேட்டோன்னே பா ராக் ஸ்டார். ஃபென்டாஸ்டிக் both of you, ரஞ்சித் and சத்யன் சார். நீங்க வந்து உங்க ஸ்டைல்ல பயங்கரமா பிரசன்ட் பண்ணீங்க. both of you were superb, energetic and fantastic. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஒரு you got us to the edge of the seat with this performance. Thank you guys, wonderful performance. ஸ்ரீனி சார், நீங்க சொன்ன மாதிரி பாலு சார் பத்தி பேசுனதுனால நான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் தேவிங்கிற படத்துல எல்லா சாங்ஸும் பாலு சார் தான் பாடினார். ஆக்சுவலா there were 11 songs in the film. அதோட தமிழ் வெர்ஷன் ரெக்கார்ட் பண்றோம். it was simultaneously released that time. அப்போ தெலுங்கு எல்லாம் பாடிட்டாரு. அப்போ தமிழ் வெர்ஷன் பண்ணும்போது வாலி சார் தான் எல்லா லிரிக்ஸ் எழுதினாரு. 11 songs, can you believe it? மார்னிங் he came, ஃபர்ஸ்ட் சாங்மா அப்படின்னு கேட்பாரு, 5 minutes அப்படின்னு சொல்லுவேன். ஓகே டேக் ஃபர்ஸ்ட் சாங், தென் செகண்ட் சாங், தேர்ட் சாங் அப்படின்னு. பிஃபோர் லஞ்ச் 11 songs ஓவர். 11 songs, what a legend இல்ல? அதுல எப்படின்னா ஒரு சாங் வந்து தரணி நான தானனா தானே தன்னானா சாஃப்டா இருக்கு. இன்னொன்னு பிரளயாக்னி ப்ரோத்பூத கம்பீர தேஹா அப்படி இருக்கும். I don't know how he shifts from this to that. Legend. So we should always keep thanking that great legend, and thanks for bringing up the topic, Srini sir, about Balu sir. என்ன மனோ சார் வந்து கம்மியா? I have seen him. You know, அவர் ஒரு நாள்ல ஒரு 15 பாட்டு பாடிருக்க மாட்டாங்க. உங்க ரெக்கார்டு 21 songs. 21 songs in a day. See, these people, they were so fast. Correct. So fast with perfection. Mano, Balu sir, Shankar Mahadevan. அதுதான் why they are where they are is because of that. Not only that sir, இங்க musicians, great musicians இருக்காங்க. பெரிய பெரிய அது அவங்க எல்லாம் 14 hours 15 hours சாதனை பண்ணுறாங்க. ஜனார்தன் சித்தார், வீணா ராஜு சார், இந்த மாதிரி எல்லாம். பாச்சா சார், பார்த்த சாரதி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேவிஸ்ரீ சார்கிட்ட எப்படி அந்த சீட்டில் அவரை உட்கார்ந்த உடனே அந்த மியூசிக் டைரக்டருக்கு சொல்லுங்கள் சார், இது தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். பஸ் 100% லெஜெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, மியூசிஷியன்ஸு, ப்ரொஃபஷனலிஸ்ட்டு. இங்கே இதுக்கப்புறம் தான் பாம்பே. மற்ற ஊர்ல எல்லாம் அந்த பர்ஃபெக்ஷன் இல்லை. உண்மை. சூப்பர் சார், thank you for sharing. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அது எங்க எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அது நீங்க எல்லாம் சொல்றீங்க, நாங்க உங்க கூட இருக்கோம். நினைக்கும் we are very very happy sir. உங்க 3 பேருக்குமே ஒரு பெரிய 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 நன்றி. உங்க ஹார்ட்ஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றத பாத்துறோம். ஓகே, ஏ வெக்க பண்ணிச்சிருக்கீங்க. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தா 9152915228 அப்படிங்கிற நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்து உங்க ஹார்ட்ஸை எனக்கு ஓட்ஸா கொடுங்க. இன்னைக்கு நான் பாடின பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 9152915229 இந்த நம்பருக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்து உங்களோட ஓட்டை எனக்கு அன்பா கொடுங்க. தேங்க்யூ.
உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ள வரப்போது கிராமத்துல இது யூஸ் பண்ணாம குழந்தைகள் இருக்கவே மாட்டாங்க. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை உங்களுக்கு நாங்க ஞாபகப்படுத்துறோம். இந்த குழந்தைங்களை நம்ம விளையாட வைக்க போறோம். டக்குனு வர நீ குழந்தைட்ட 2 பேரையும் அப்படி சொல்ல ப்ராப்பர்ட்டி பிளேஸ். இது வந்து நுங்கு வண்டி, நல்ல மைலேஜ் தரும். எவ்வளவு தூரம்னா நீங்க ஓட்டலாம். ஸோ இந்த வண்டியில் என்ன பண்ணணும், 8 போடணும். அதுவும் கொஞ்சம் லாங்கா போடணும். பெரிய 8. ஓகே, புரிஞ்சிச்சுல? சரி, யார் பெஸ்டா 8 போட்டாங்கன்றது ஊர் தலைவராகி நீங்கள் சொல்லலாம். ஆகட்டும் ஆகட்டும். சோ ஃபர்ஸ்ட் சத்யன் அவர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். நல்லா இடுப்பு வளைச்சு ஆடணும்ல, அந்த மாதிரி கேக்குறாங்க. கீக்கி போடுங்க. வருது இப்பதான் வருது. சூப்பர், சிறப்பு. ஓகே ஓகே, ரெடி. இது டூட், நீங்க ஆடுறது பேர் கோல். பிபி மாதிரி இந்த ஸ்டைலா பிடிக்க கூடாது, கொஞ்சம் நல்லா இறங்கி பிடிக்கணும். அது பார்க்கும்போது மொட்டை மாடி வெயில்ல மிளகாவத்துல கொட்டி ஷர்ட்டை எடுத்து படுத்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கிடைச்சது. ஆனந்தமா இருக்கும். ஒரு நுங்கு வண்டிக்கு இப்படி ஒரு பஞ்சு அண்ணாத்தியால தான் கொடுக்க முடியும். சூப்பர், ஒரு வித்தியாசமான ஆளா இருக்காரு. இல்ல, குழந்தைங்க ஆடிட்டாங்க இல்லையா, தலைவர்கள் ஆட வச்சா எப்படி இருக்கும்? ஆஹா, தலைவா. மனோ சார் அண்ட் ஸ்ரீனி சார் வாங்க. சார் ஒரு நிமிஷம். இப்ப இந்த டாஸ்க் நீங்க பண்றீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஷார்ட் மட்டும் போட்டு பார்த்தா இங்க ஒரு 200 காளை மாடு இருக்கு. அது நீங்க அடக்குற மாதிரி இருந்தது சார். நீங்க வர்ற என்ட்ரியும் அந்த பில்டப் பயங்கரமா இருந்தது. எத்தனை காளை மாடு இருந்தது இங்க? 200 சார். இங்க ஒண்ணு இல்லையா சார்? இல்லையா? இல்ல, இந்த பக்கம் தானே வரேன் நான். சாரி சார். சார் ரெடி? சார் ட்ரை பண்ணலாமா சார்? முதல்ல அவரு. நான் எந்த நம்பர் போடுறேனோ அந்த நம்பர் தான் நான் போடுவேன். நீங்க எது வேணா பண்ணலாம் சார். நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் அந்த நம்பர். எனக்கு 8 வேணும் சார். நீங்க ஏதாவது போடுங்க, 8ஆ நினைச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க அப்புறம் அப்படியே ஓட்டிட்டு அங்க போய் உட்காந்துருவீங்க. இது கிட்டத்தட்ட ஒய்ஃப் மாதிரி சார், சொல் பேச்சு கேட்க மாட்டேன். சார் கேம்ல ரூல்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, கேமே இல்லைன்னா எப்படி சார்? இல்லைன்னா சார் சார் இருங்க சார், ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க கொஞ்சம் தள்ளி விடுங்க. எடுத்து வச்சிடுறேன். நீங்க தள்ளினா மட்டும் போதும். அது ஓகேவா? ஓகே சார், இது ஓகே. ஓகே சார். இது ஷூட் முடியறப்போ திஷ்டி சுத்தி போடுற மாதிரி போறீங்க சார். இப்ப நம்ம மனோ சார் ரெடி ஆயிட்டாரு. அடடா, சார் அடிக்கடி விளையாடுவீங்களோ? சார் விளையாடாத எல்லாமே நீங்க சூப்பரா விளையாடுவீங்க. எந்த ஒரு கேமா இருந்தாலும் எங்களோட ஊர் தலைவர்கள் இப்படிதான் இறங்கி பின்னி பெடல் எடுப்பாங்க. 2 பேருமே அதுல சாதாரண ஆட்கள் கிடையாது. நல்லா இருக்கு. எடுத்துக்கோங்க சார், உங்களுக்கு தான். வீட்டுக்கு எடுத்து போகலாம். தேங்க்யூ சார். நம்ம ராக் ஸ்டார்ல இந்த ஃபோக் ரவுண்ட் செலிப்ரேஷன்ல சூப்பரா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்கோம். இப்போ உங்க டீமுக்கு ஃபோக் டீம்ல பேட்டில் உங்களோட மோதுறதுக்கு எங்க சைடுல இருந்து ஒருத்தவங்க வர போறாங்க. ஃபோக் என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தமாக விளங்கும் எங்கள் சின்ன பொண்ணு அக்காவை நல்ல கைத்தட்டுடன் வருக என்று மேடைக்கு அழைக்கிறோம்.
ஃபுல் ஃபோர்ஸ்ல ஒரு புயல் அடிச்சு முடிச்ச உடனே எப்படி அதான். இருக்குமோ அந்த மாதிரி எல்லாரையும் ரசிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு ஒரு silence கொடுக்குற நம்ம அக்கா. சொல்றோம் அப்பான்னு. அந்த பப்பா பேப் கூட உள்ள அக்கா அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. சூப்பர்க்கா, செம்ம. நன்றி ஃபர்ஸ்ட் ராக் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்றோம். செம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம சின்ன பொண்ணு வந்துட்டாலே அவங்க Energy வந்துட்டாங்க தான். ஸ்டேஜ்ல அவ்வளவுதான் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். அந்த அளவுக்கு அவங்க வாய்ஸ் கேட்டோன்னே ஏய் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டென்ஷனுக்கு வந்துருவோம். சூப்பரா பாடி இருக்கீங்க. நன்றி சார். அண்ட் சூப்பர் சாங் இஸ் a வெரி ஃபேண்டாஸ்டிக் சாங் இது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அது எந்த பாட்டா இருந்தாலும் அப்படியே மைண்ட் மறந்து என்ஜாய் பண்றீங்க. அது டான்ஸ் ஆடிட்டே பாடுறீங்க. ஸோ தட்ஸ் இட்ஸ் a beautiful performance. Thank you, அவ்வளவுதான். sir. அதுக்கு மேல உங்களை பத்தி என்ன சொல்றது? சூப்பரா பாட்டீங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டோம். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். எஸ் மனோ சார். கோயில் திருவிழால திடீர்னு ஜென்ரேட்டர் ஆஃப் ஆச்சுன்னா இந்த மாதிரி சாங் போட்டு விட்டுட்டு மைக் இல்லாம கூட பாடுவாங்க. அவ்வளவுதான். அவ்வளவு தூரம். ஆமா, இந்த பாட்டு முடியும் போது கரண்ட் வரும். So, அந்த மாதிரி கடிகர் குழந்தைகளுக்கு சொந்தக்காரங்க அவங்க. நன்றி சார். God நன்றி bless சார். you, God bless you. நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஸ்ரீ சார் அவங்க ஃபோக் பாடி நான் கமெண்ட் சொல்லணுமா? நீங்க ஃபோக் பாடி நான் கமெண்ட் பாருங்க. என்னோட யோகம் பாருங்க. நான் உங்களோட பாட்டை என்ஜாய் பண்ணுறது உட்காந்துருக்கேங்க. நீங்க வந்து உங்களோட அவர் சொன்ன மாதிரி அது உங்களால தான் பாட முடியும் அந்த ஃபோக்கு. ரொம்ப நன்றி சார். ஐயோ, எனக்கு இமான் சாரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த பாட்டு ஆக்சுவலி ஒரு ஃபின்லாண்ட்ல இருந்து ஒரு பேண்ட் வந்து வயலின்லயோ அதுலயோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த பாட்டு. நம்ம தமிழ் ஃபோக்கை வந்து அவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. ஆமா, அவர் வந்து ஃபின்லாண்டுக்கு கொண்டு போயிருக்காரு. ஸோ இமான் வந்து அவரோட ஒரு லெஜெண்ட். இப்போ ஒரு வரலாறு பயங்கரமா இருக்கு. அவர் நேஷனல் அவார்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இமான் ஃபார் யுவர் நேஷனல் அவார்ட் ஆல்சோ. காட் பிளெஸ் யூ. அண்ட் சின்ன பொண்ணம்மா சார் கலக்கல். நன்றி தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பாடக்கூடிய ஒரே சிங்கர்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு என்னக்கா வேணும்? அந்த அளவுக்கு ரொம்ப energy. நன்றி சார். இப்ப ஹார்ட் வேணும்ல. ஆமா, அது கண்டிப்பா வேணும். அக்கா இந்த சைடு வந்துருங்க. ஹார்ட் நம்ம டீமுக்கு வரட்டும். உங்களுக்கு வால் இல்ல, எங்க அக்காவை போக்ல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல என்பதை இந்த இடத்தில் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம டீமுக்கு 90 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. போக்கு எப்பயும் போல நீங்க பெருமை சேர்த்துட்டே இருக்கணும். நன்றி நன்றிக்கா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. என்னோட பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா 9152 9152 23 இந்த நம்பருக்கு கண்டிப்பா மிஸ்ட் கால் கொடுத்து ஓட் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த ஃபோக் டீம்ல வந்து அடுத்ததா என் டீம்ல இருந்து ஒருத்தங்க அழகா பாட வராங்க. உங்க டீம்ல எல்லாரும் அழகா பாடுவாங்கன்னு தெரியும். பட் யார் வர போறா? எல்லாரும் நல்லா இது வந்து பாடுவாங்க. சோலோ பேட்டில் விஜய். சோ இவங்களை வந்து தைரியமா இறக்கலாம். ஏன்னா வந்து ஃப்ரீயா பாடுவாங்க. பிரியா. சோ லெட்ஸ் வெல்கம் பிரியா.
மண்ணின் மனம் மாறாத அந்த முகம், அந்த அழகிய மல்லிப்பூ, சின்னதா ஒரு கம்மல், அதுக்கு நடுவில் நிலா மாதிரி ஒரு பொட்டு, அந்த நிலாவே தேஞ்சு ஒரு பிறையா மாதிரி நடுவில் நின்னா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு நளினம், அப்படி ஒரு அமைதி. பாட்டுல அவ்வளோ ஒரு அழகான மாடுலேஷன். ஆஹா ஆஹா ஆஹா, கேட்க பிரியா, காது ரெண்டு போதாது பிரியா, அப்படி இருக்கு நீங்க பாடுறது. நம்ம ராக் ஸ்டார் வந்து அப்படியே கைத்தட்டி ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. ஐ திங்க் அவருடைய ஃபேவரட் சாங் நினைக்கிறது. அப்படியா சார்? ஐயோ, மோர் தென் ஃபேவரட். அங்க இளையராஜா சார் அப்படி பேர் வந்துட்டாலே அதுக்கு வந்து மயங்கிடுவேன். அதுலயும் இந்த சாங் எல்லாம் வந்து இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல். இப்போ நம்ம பேசுறோம்ல நிறைய அந்த ஃபோக்ல அந்த மெலடி கொண்டு வருதுன்னு. இதுக்கு அப்புறம் ராஜா சாருக்கு அப்புறம் யாரு எந்த பாட்டு பண்ணாலும் ஒரு ஃபோக்ல மெலடி எல்லாம் சொல்ல, இதுக்கு எல்லாம் காரணமே ராஜா சார் தான், அதுல டவுட்டே இல்லை. அண்ட் கருத்த மச்சான் அந்த உரிமை சவுண்ட் ஒன்று வரும்ல, தட்ஸ் அ ஹைலைட் ஆஃப் தி சாங். அதில் பாரதி ராஜா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த சாங் முழுக்க அந்த விஷுவலில் பார்த்தீங்கன்னா அந்த டூம் அந்த உரிமை சவுண்டுக்கு. ஆக்சுவலி இதில் இந்த டூம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் சாங்ல ஐ திங்க் இட்ஸ் லிட்டில் லென்த்தியர். தட்ஸ் ஹவ் ஐ ரிமெம்பர். கருத்த மச்சான் டூம் அது வரும்ல, அது ஒரு சவுண்டுக்கும் ஒரு ஷார்ட் போட்டிருப்பாரு. அந்த பொண்ணை வந்து தோலை தூக்கிட்டு அந்த கை படம், அப்புறம் அந்த மாதிரி அப்படிலாம் எப்படி விஷுவலைஸ் பண்ணாங்க இவங்க, மியூசிக் பண்ணி விஷுவல் பண்ணாங்களா, விஷுவல் டிஸ்கஸ் பண்ணி மியூசிக் பண்ணாங்களா? ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் சிங்க் ஆஃப் தோஸ் லெஜெண்ட்ஸ். அந்த சாங் எல்லாம் வந்து வேற லெவல் அந்த சாங் எல்லாம். ஸோ பிரியா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பாடுனீங்க, சூப்பர் அமேசிங். ஸோ பிரியா, ஹிமேஷ் வாரம் அப்படி போயிட்டு இருக்கீங்க. சூப்பர்பான கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ எவ்வளோ ஹார்ட்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். என்னோட பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்காக 9152915226 என்ற நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்து உங்க ஹார்ட்டை எனக்கு ஓட்டா பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம ராக் ஸ்டார்ல அடுத்த பேட்டில் யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா ஃபோக் தீம்ல செம்ம ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை குலுங்க அப்படின்ற அப்படியே சந்தோஷத்தோட ஸ்மைல் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் வரா ஸ்டார்ட் பண்றதுக்கு? வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நண்டோரோ நரியோரோ கருவேலங்காட்டோரோ கத்தான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி கூட்டா தங்கிக்கு தேவன் குட்ட பறிப்போமே போட தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோட உறவாடி வெயிலோட மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. பட்டி குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம். தண்ணியில் ஆத்தில் கிட்டி புல்லு அடிச்சோம். தண்டவாள மேல காசு வச்சு தொலைச்சோம். 5 பைசா பில்லுமு வாங்கி அப்பாவோட வேட்டி கீழ அண்ணாச்சி கடையில ஒட்டி அடிச்சோம். அண்ணாச்சி கடையில அண்ணாச்சியும் புரட்டா வாங்கி 5 பைசா வாங்கி உங்க கண்ணு தொலைச்சோம். ஒட்டம் காட்டு கூடலாம் ஒட்டம் போட்டு தெரிஞ்சோம். வந்த வாழ்க்கையில அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்ல கட்டி ஆட்டம் போட்டோமே.
வச்சோம் பொன்மண்ட கொட்டாங்குச்சி சிறையில் வளர்த்தோம் காந்தத்த மண்ணுல தேச்சு பெயர் மாட்டணும் ரெக்கார்டு டான்ஸ் பார்க்க மீச ஒட்டணும் பூமத்தாம் பூவா வாங்கி கல்யாணம் தான் கட்டி போவோம் கல்ல மேல ஊர்வாடாவா ஊரை சுத்தணும் எங்க ஊரு மேகம் எல்லாம் எப்போவாச்சு மழை பெய்யும் அப்ப நாங்க மின்னலுல போட்டோ பிடிச்சோம் கொக்கு கொடிய போலத்தான் இந்த ஊரை வளர்த்தோம் வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மண்ணு கட்டி ஆட்டம் போட்டோமே பறிப்போமே போட கட்ட புழுதிதான் நம்ம சட்டை புழுதிதான் நம்ம சட்டை ஆட்டம் போட்டோமே மூணு பேரும் எனக்கு தெரிஞ்ச இந்த எனர்ஜியில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் சொல்லுவாங்கல்ல எல்லா எனர்ஜி சேர்த்து வச்சு எப்போ தேவையோ இப்போ எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த மாதிரி இப்பா சூப்பர் ஹீரோ மாதிரி தான் நீங்கள் மூணு பேருமே பின்னி பெடல் எடுத்துட்டீங்க. ஆனால் அதில் அல்டிமேட் நடுவில் இவர் ஒன்று பண்ணார். லிரிக்ஸ் மிஸ் ஆனா அண்ணாச்சி 5 தடவை கொண்டு போயிட்டாரு. அண்ணாச்சி கடையில தான் அண்ணாச்சியை கூப்பிட்டு அண்ணாச்சிக்கு அண்ணாச்சி கொடுத்தோம். அதே அப்பா இத்தனை அண்ணாச்சி அப்படின்னு இப்படி காட்டு குக்கியில நியாயமா அவர் எதிரணி எதிரணின்றதுனால கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தேன். பட் மூணு பேருமே ஒரு மிகப்பெரிய சிங்கர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது திருப்பி எங்களுக்கு வந்து நீங்க ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீனி சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ரீனி சார், ஐயோ என்ன எனர்ஜி, என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது. ஆல்மோஸ்ட் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது இன்னைக்கு. ஆனால் திஸ் வாஸ் ஒன் நாட்ச் அபவ். ஓய்யோ என்ன ஒரு எனர்ஜி. ஐ திங்க் அந்த ஒரிஜினல் சாங் தான், அந்த ஒரிஜினல் சாங்கோட எனர்ஜி. ஆல் கிரெடிட் டு ஜிவி பிரகாஷ். வாட் அ காம்போசிஷன், என்ன ஒரு எனர்ஜி அந்த காம்போசிஷன்லயே. கிரெடிட் டு ஆல் ஆஃப் யூ, ஃபேண்டாஸ்டிக். நாங்கள் we are just commentators. நாங்கள் என்ஜாய் பண்ண, நீங்கள் எங்களுக்கு இந்த எனர்ஜி கொடுக்கும்போது we give you back the energy, that's all. Fantastic. Thank you sir, thank you. Thank you sir, thank you Mano sir. இது இன்னொரு கிராண்ட் இயர் செலிப்ரேஷன். ஐயோ என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் டு ஜிவி சார், அற்புதம். ராகுல் என்ன ஒரு இம்ப்ரவைசேஷன்ஸு, வாய்ஸில் அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த கண்ட்ரோல். நீங்களும் சரி மகாலிங்கமும் சரி ரொம்ப கண்ட்ரோல்டாக அதை கேப்சர் பண்ணி ஒவ்வொரு நோட்டும் கரெக்டாக கேட்டுச்சு. இவ்வளோ ஒரு ரிதம் பேக்கப்பில் டங்கடாக்கடாக்கடாக்க போயினே இருக்காது. அவ்வளவு சவுண்டில் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பாடுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. அதுவும் ஓப்பன் ஸ்டேஜில். இட்ஸ் நாட் எ ரெக்கார்டிங் தியேட்டர். ஃபென்டாஸ்டிக். பம்பம் சூப்பர் வந்துட்டீங்க ட்ராக்ல. எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப். தேங்க்யூ. ஓகே, சோ நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு. அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எவ்வளவு ஹார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய நேரம். லெட்ஸ் see. பொண்ணு என்ன தேடுறீங்க? என்ன ஒரு டான்ஸ். ஓ டான்ஸ், சூப்பர். ஐ லைக் யுவர் ஸ்டைல். ஊருக்குள்ள எந்த ஆயா திருகாணி காணனாலும் எங்க அண்ணன் தான் தேடி கொடுப்பாரு. அதுக்கு ஒரு சாம்பிள் தான் பார்த்துருக்கீங்க. சூப்பர், நன்றி. இன்னைக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஹார்ட்ஸை வந்து ஓட்டா அனுப்புங்க. இந்த நம்பருக்கு 9152915227 இந்த நம்பருக்கு மிஸ் கால் பண்ணுங்க. நான் பாடின பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய இதயத்தை எனக்கு ஓட்டா போடுங்க. 9152915224 இந்த நம்பருக்கு
உங்களுடைய ஹார்ட்டை எங்களுக்கு ஓட்டாக போடுங்க. ஸோ கேக்கி நம்ம ராக் ஸ்டார்ல ஃபோக் தீம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபோக் ரவுண்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிராமத்தை சார்ந்த விஷயங்கள் ஏகப்பட்டது அப்படியே பார்த்துனே இருக்கும். என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டே இருக்கோம். ஆமா, திருப்பி ஒரு ஆட்டோகிராஃப் சேர மாதிரி சைக்கிள் ஓட்ட விட்டுனே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் நீ கூப்பிடணும், எங்க டீம்ல நான் ஒருத்தர் கூப்பிடுவேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான டாஸ்க் நம்ம கூடி சொல்லலாம். ஸோ பகுஜன் பம்பா கலைக்குள்ள இருந்து யார் வரப்போறா? லெட்ஸ் வெல்கம் ராகுல் நம்பியார். ஸோ எங்க பஞ்சாபி குலாபி பேண்ட்ல இருந்து நான் யார் இறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒன் அண்ட் ஒன்லி டார்லிங் ப்ரோ, உங்களை தான் ப்ரோ போறா, ரஞ்சித் ப்ரோ. ஸோ ரெண்டு பேருக்கு டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிராமத்துல வந்து ஒவ்வொரு வீட்லயும் கோழின்றது வளர்ப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு 4-5 கோழி இருக்கும். அது 4-5 கோழியில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுது, இல்லை பாப்பா ஒன்றுத்துக்கு பேர் இல்லைப்பா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில் இருக்க கோழியை வந்து அப்படியே கூட போட்டு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இது நார்மலாக பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, அதே மாதிரி கோழி பிடிக்க போறீங்க. ஓகே, லட்சுமாமா அப்படின்னு கேட்குறேன். ஒரு குழந்தை உள்ளவங்க ஜெயராம் சார். ஓகே, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் பிடிக்க போறீங்க. இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன, ஒரு 2 பேருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தா, கண்ணை கட்டிட்டு பிடிக்கணும். சும்மாவே பிடிக்கிறாரு, இல்லை கண்ணை வேற கட்டணுமான்னு யோசிக்கிறாங்க. அப்படிங்க. ஸோ உங்கள் டீம்ல இருந்து என்ன பண்ணலாம், உங்கள் டீம் ஆளுங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகே, கூடை அந்த கூடைகளையும் அந்த கோடியையும் கொண்டு வாங்க. கோடியா? இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ரவுண்ட் டாஸ்க் இப்ப வச்சிருக்கோம். புடிச்சா கோழி இல்லனா குழம்பு. இதான் ரவுண்டோட பேரு. ஓகே, புடிச்சா கோழி இல்லனா குழம்பு. அவ்வளவுதாங்க. ரெடியா? ரெடி. Chicks are going to come now. ரெடியா கோழி? Okay, 3, 2, 1, your time starts now. Ranjit, about time. Right. Straight. Left. You turn. About To your left. Left. Rahul, run. About straight. Okay. Rahul, turn around. அந்த கோழி பிடிக்கவே முடியாது மச்சான். There you go. Straight. Rahul, straight to your right. கோழி கூட பட்டுச்சு மச்சான். ஸ்ட்ரைட். லெஃப்ட். About turn. Rahul, about turn. Go straight. Left. Rahul, left. Yes, right there. இன்னைக்கு ஒண்ணே பொளந்து கட்டி ரெண்டாம் கொய்யா. கோழி பிடிச்சா கோழி பண்ண ஓனரை பிடிச்ச மச்சான். கொடுங்கப்பா. கூட மாறிடுச்சு மச்சான். Rahul, to your left. The kuda is to your left. Kuda உங்க leftல இருக்கு. கூட மாறனா பரவாயில்லை மச்சான். நமக்கு Okay, Rahul, to your right. Rahul, to your right. Rahul, right in front of you. இங்க தப்பு தோட பாக்குறீங்க. மச்சான் பெரிய கோழி மச்சான். ஒரு வருஷத்துக்கு சாப்பிடலாம். என்ன ஹை, நீங்க அவரை பிடிக்கவே இல்ல. அடி வாங்குனது நானு, கோப்பை இவருக்கா? ஏண்டா கோழி பாருங்க ஃபர்ஸ்ட். டாஸ்க் வைக்கிறது எதுக்குன்னா, பார்ட்டிசிபேட் பண்ற நீங்க டயர்ட் ஆகணும்ன்றதுக்காக. சும்மா நீங்க எங்களை அடிக்கிறீங்க. ஆமா, பட் எனிவே அடி அதிகமா வாங்குனது நான் தான். கோப்பை எனக்கு தான் சொந்தம். இந்த ரவுண்ட்ல வின்னர் 2 பேருமே கிடையாது, வின் பண்ணது நான் தான். தேங்க் யூ டா குட்டி, பை. தான் எடுத்துன்னு போ. Thank you Ranjit and Rahul, thank you. நம்ம ராக் ஸ்டார்ல இந்த ஃபோக் டீம்ல நெக்ஸ்ட் வந்து குரூப் பேட்டில் ஒன்னு பார்க்க போறோம். மொத்த டீமையும் களத்துல இறக்க போறோம். ஓகேவா? சோ இந்த சைடு பஞ்சாபி குலாபி பேண்ட் ஃப்ரம் புரசவாக்கம் மொத்த டீமையும் நல்ல கைத்தோட மேடைக்கு வரவேற்க போகிறோம். Put your hands together for a team. அம்மி மிதிச்சாச்சு அறந்ததைய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூரு எட்டு வச்சு கொட்டுங்க
நெஞ்சு வந்து தொக்காடிக்கும் குத்தாலத்தை
ஆடி கும்மி ஆடிலோ கொண்ட கோவில் வண்டு ஆட கும்மி ஆடிலோ கும்மி ஆடி கும்மி ஆடி கும்மி ஆடிலோ கொத்து மாலை சத்தா போட கும்மி ஆடிலோ கும்மி ஆடி கும்மி ஆடி கும்மி ஆடிலோ கொண்ட கோவில் வண்டு ஆட கும்மி ஆடிலோ கும்மி ஆடி கும்மி ஆடி கும்மி ஆடி கும்மி ஆடி கும்மி ஆடி கும்மி ஆடி கும்மி ஆடி. மொத்த டீமும் வெயிட் காமிச்சிருக்குது. கும்மியாடி கும்மியாடி சொல்லிட்டு கும்மிடி பூண்டியை தாண்டி எங்களுடைய குரல் ஒலித்து கொண்டிருக்கும் அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். சத்தியமா அவ்வளவு ஜாலியா இருந்தது. உங்க டீம் மெம்பர்ஸ் அவ்வளவு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா 4 பேருமே அவ்வளவு சூப்பரா பாடுனீங்க. எப்பயும் போல பின்னி பெடல் தெரியுங்க. ஃபர்ஸ்ட் ராக் ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஎஸ்பி சார். கும்மியாடி கும்மியாடி மாதிரி தான் இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். நாங்களே எந்திரிச்சு டான்ஸ் ஆடணும், ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். சூப்பராக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு மேலே என்ன சொல்றது, 4 பேருமே ஃபேண்டாஸ்டிக் சிங்கர்ஸ், போட்டு கலக்கிட்டீங்க, அவ்வளோதான். சூப்பர், தேங்க்யூ. ஓகே மனு சார். வாட் எ கிராண்ட் செலிப்ரேஷன். ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல கோயருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய போ, எவ்வளவு பர்ஃபெக்டாக பாடுங்க, ஃபென்டாஸ்டிக். இந்த ஆர்கெஸ்ட்ரா ஆஃப்கோர்ஸ் என்ன ஒரு பேக்கப் கொடுத்தாங்க உங்களுக்கு, ஃபென்டாஸ்டிக் ஜாப். அண்ட் 4 பேர் சேர்ந்து இந்த பாட்டு பாடுவோம், அவ்வளோ கிராண்டியாக இருக்கும். பல்லவியில் அந்த பவர், ரஞ்சித் அண்ட் சத்யன் என்ன ரேஞ்சு, என்ன அந்த தொகையிலிருந்து பயங்கர அந்த எனர்ஜி எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. சோ விஜய், உங்க டீம் கலக்கிட்டாங்க. எவ்வளவு ஹார்ட்ஸ் வரப்போகுது அப்படின்ட்டு பார்க்கறதுக்கான டைம் இது. மீட்டர்ல 100 தான் இருக்கு, அதை தாண்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க எங்க மென்டர்ஸ். பட் இருந்தாலும் பார்ப்போம். ஓகே, எல்லாரும் இங்க வந்தாலும் ஒருத்தர் மட்டும் அங்க இருக்காரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாக்குறேன், பரவாயில்ல. 88 இங்க வந்திருந்தா 98 சொல்ல. Thank you so much. ரம்யா ஆட வச்சதுக்கு thank you so much விஜய். ரம்யா ஆடி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஹார்ட்ஸை எனக்கு வோட்ஸாக கொடுங்க. 91529152 அப்படின்ற நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. ஆல்ரைட், நீ பார்த்தனா நம்ம ராக் ஸ்டார்ல நல்ல நல்ல பாடல்கள் கேட்டாலும் ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் என்னன்னு பார்த்தனா அந்த லைம்லைட் செக்மெண்ட் தான். இந்த வாரம் யார் வர போறாங்க விஜய்? பார்வையில குறைபாடு இருக்கவங்க, பார்வை இல்லாதவங்க, விஷுவலி சேலஞ்சா இருக்கவங்க தான் வர போறாங்க. ஏன்னா த்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் பியூட்டிஃபுல்லா எல்லாரும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இசை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிறத நம்ம வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த இடத்துல கொடுத்தாங்கணும். ஸோ டு டிஎஸ்பி சார், உங்களோட ஆசை, உங்களோட கனவு தான் இந்த லைம் லைட் அப்படின்ற இந்த ரவுண்டே. ஸோ நீங்க சொல்லுங்க சார், நீங்க இங்க வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ட்ரைவ் என்ஜிஓ இந்த இடத்துல நாங்கள் கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். நல்ல கைத்தறோம். லெட்ஸ் வெல்கம் தி டீம் ட்ரைவ் என்ஜிஓ. ஸோ மிகப்பெரிய காஸ்க்காக நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். நாங்கள் யாருன்னு பார்த்தோன்னா, we are an organization, NGO organization, and we are from Thrive India. அண்ட் எங்களோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 year முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க. அண்ட் we were supporting people in the COVID times. ஸோ அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு 300 ஃபேமிலி வந்து தேர் partially and totally blind people வந்து தேர் ஸ்ட்ரகிளிங்னு தெரிஞ்சுது. அப்போ தான் எங்களுக்கு வந்து we wanted to அவங்களுக்கு in terms of groceries இல்லாமல் we wanted to support them in terms of வாழ்வாதாரம் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்களோட பசி எங்களால் போக்க முடிஞ்சது, தவிர கலை பசின்றது என்ன பண்ணணும்னு தெரியல. There are a lot of talented people who are there. That's when we came across Rockstar, DSP sir and Zee Tamil. And thanks a lot guys, and thanks team again. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட கனவு, அவங்க லட்சியம் இந்த மேடையில் தோங்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் அண்ட் கிக்கி இன்னைக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த அன்டிஸ்கவர்ட் மியூசிஷியன்ஸை வந்து இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம பண்ற இந்த எஃபர்ட்ஸ் வந்து ரீச் ஆகும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் இட் வில் grow bigger and bigger and hope this will inspire more musicians. கண்டிப்பா சார். ஸோ அவங்கள பத்தின ஒரு சின்ன ஏவி ஒன்று இருக்கு சார், அதை பார்த்துட்டு அந்த டேலண்ட்ஸையும் பார்த்துக்கலாம். என் பேர் வந்து எம் நீலகண்டன், பார்வை மாற்றுத்திறனாளி. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்த போலூர்
போலூர்லேருந்து ஒரு சின்ன கிராமம் ஆர் குன்னத்தூர்ன்ற கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். அரசு பார்வையற்றோர் மேல்நிலைப்பள்ளி பூந்தமல்லியில் 1977 சேர்ந்து பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்னுடைய படிப்பை முடித்தேன். அதுக்கப்புறம் அந்த இசைத்துறையில் வந்து ஒரு 10-20 வருஷமாக இந்த மாதிரி இன்னிசை கச்சேரி மேடை கச்சேரிகள்லாம் பண்ணிட்டு வரோம். இப்போ இந்த லாக்டவுன் ஒரு வருஷமாக இருந்ததால் ப்ரோக்ராம் சுத்தமாக ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து மாற்று தொழில் வந்து இந்த கச்சேரி போக ஒயர் நாற்காலி சேர் பின்றதால அது கொஞ்சம் லேசாக கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது கூட தெரியாத என்னுடைய பார்வை மாற்றுத்திறனாளிகள் மற்ற இசை கலைஞர்கள்லாம் ரொம்பவும் மிகவும் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வை மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரம் சிறப்பாக அமைவதற்கு இது ஒரு இந்த ஜீ தமிழ் தொலைக்காட்சி வந்து ஒரு பாலமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி வரும் காலங்களில் உங்கள் இல்லங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, சுப காரியங்கள், கோயில் திருவிழாக்கள், ஏனைய பொது நிகழ்ச்சிகள்லாம் வந்து என் போன்ற மாற்றுத்திறனாளிகளை அழைத்து நிகழ்ச்சி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். எத்தனையோ மேடை கச்சேரி கண்ட பார்வை மாற்றுத்திறனாளியான நீலாண்டனாகி எனக்கு நீண்ட நாளைய கனவு இந்த ரக்ஷா நிகழ்ச்சி மூலமாக நிச்சயம் நிறைவேறும்னு நம்புகிறேன். Okay, ladies and gentlemen, now let's watch Mr. Neelakandan play his beautiful tabla and entertain us. Are you guys ready? Here we go. Woo! That's beautiful. How was that, guys? நிலகண்ண சார் ரொம்ப பிரமாதமா வாசிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எங்க ஷோக்கு வந்ததுக்கு. சரி, உங்களோட சேர்ந்து ஏதோ பாடணும் போல இருக்கு. என்ன பாடலாம்? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாடுங்க? இந்த கிழக்கு அட வீட்டுக்கு வீட்டுக்கு வா, அது தெரியுமா? தெரியும். 1 2 3 4
தாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்கிடதத்த தகிதிமிதாகிஜனு தாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்கிடதத்த தகிதிமிதாகிஜனு தாங்கிடதத்த தரிகிடதத்த தரிகிட தரிகிட தகிதிமிதாகிஜனு தாங்கிடதத்த தரிகிடதத்த தரிகிட தரிகிட தகிதிமிதாகிஜனு ஆஹா 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 வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாள ஜதி வேணும் பல வாசலில்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும் தட்டு தருகிட தட்டுங்கிணத்தும் அத வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாள ஜதி வேணும். தேங்க்யூ சார். எவ்வளோ சந்தோஷமா நீங்க இருக்கீங்க. என்னுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை அது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய சந்தோஷத்தை வந்து உங்களுடைய பேச்சிலேருந்து என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த நிகழ்ச்சி இப்படி ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ரக்ஷா நிறுவனத்துக்கும் மற்றும் நம்மளுடைய டிஎஸ்பி சார், மனோ சார், சீனி சார், இவங்க யாவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இசையும் கடவுளும் எப்படியும் கைவிட மாட்டாங்க. ஏன்னா இசை தான் கடவுள். எதுவுமே இல்லை. ஏன்னா இசைக்கு அடிமையானவர் இறைவனே இசைக்கு அடிமையாக இருக்காரு. எக்ஸ்ட்ராடினரியா சொல்லிட்டீங்க. ஸோ பல பேருக்கு வந்து இவர் இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். ஸோ மியூசிக் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து கைவிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ டிஎஸ்பி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு யூ. கிக்கி, நம்ம ராக் ஸ்டாரில் இவ்வளோ நேரம் சூப்பராக நிறைய பேட்டில் நடந்தது. ஃபோக் டீமில் உங்கள் டீமும் பின்னி படம் எடுத்தாங்க, நாங்களும் உங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பேட்டிலோட வின்னர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கான டைம். ஆல்ரெடி உங்கள் சைடில் வந்து அந்த க்ளோயிங் ஹார்ட், ஆமாம் 2 க்ளோயிங் ஹார்ட் இருக்குது, எங்கள் சைடு 1 இருக்குது. இந்த வாரம் அந்த க்ளோயிங் ஹார்ட் டிஎஸ்பி அவர்களோட கையிலிருந்து எந்த டீமுக்கு போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டோட்டல் எவ்வளோ அப்படின்றது நம்ம இப்போ சொல்லி ஆகணும். எங்கள் டீம் ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எவ்வளோ ஹார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா 260 ஹார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நம்ம டீம் ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் எவ்வளோ ஹார்ட்ஸ் வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பேட்டில் ஃபோக் டீம் அப்படின்ற விஷயத்தில் டோட்டலா 268 ஹார்ட்ஸ் வின் பண்ணி இந்த வீக்கோட வின்னர் நம்ம தான். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் யாருக்கு போகுது? அவங்களுக்கு யூனிபிக் குக்கீஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். யாரு அப்படின்றது நம்மளே சொல்லலாமா விஜய்? எஸ், சத்யன் அவர்கள். தேங்க்யூ டிஎஸ்பி சார். தேங்க்யூ சார். ஸோ நல்ல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், எலிமினேஷன். ஸோ ஜட்ஜஸ் ஹார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, மக்களும் அவங்களுடைய ஹார்ட்ஸ் ஓட்டிங் மூலியமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரவுண்ட்லேருந்து யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நேரம். ஸோ இந்த வாரம் இப்போ ஸ்டேஜுக்கு 2 பேர் வர போகிறாங்க. அது யாரு? ஸோ கொஞ்சம் லீஸ்ட் ஹார்ட்ஸ் வாங்கின 2 பேர் தான் நம்ம கூப்பிட போகிறோம். பம்பா பாக்யா அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் மேடைக்கு வரும். So judges, over to you. இது இந்த ராக் ஸ்டார் சீசன் கூட இட்ஸ் நாட் அ வெரி லாங் சீசன் லைக் சரிகமப்பா, பட் திஸ் இஸ் அ ஷார்ட் சீசன். ஸோ அதனால் திஸ் ஹேஸ் டு பி டன். மக்களோட பார்வை வச்சு பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ அவர் ஹார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் இந்த 2 பேரில் இன்னைக்கு நம்மளை விட்டு ஃபேர்வெல்ங்கப்பட்ட விஷயம்ங்கிறது இட்ஸ் Aishwarya. Aishwarya is going to bid goodbye to the stage. இந்த வாரம் தான் நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்களோட இன்னொரு முகம் காமிச்சிங்க. பட் as I said, it's the 7th week. இன்னும் கொஞ்சம் வாரங்கள் தான் இருக்குது. So we need to go ahead with the show also. Really sorry, but you have really entertained us
and definitely we'll miss you. Thank you. I would just like to say thank you to Zee Tamil for giving me this platform. நான் எப்போவுமே இங்கிலீஷில் பாடி இங்கிலீஷே கற்றுக்கிட்டு தமிழில் ரொம்ப பாடாமல் எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு அந்த ஒரு புது க்ரூவ் கிடச்ச மாதிரி ஐ ஹாவ் அ ஃபீலிங். ஜென்ரலாக நம்ம ஷோவில் கான்சர்ட்ஸ்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டு, கம்ஃபர்டபுளான பாட்டு பாடுவோம். அண்ட் கோயம்பேடு அசோசியேட் ஸ்பான்சர் பிரஸ்டீஜ் வெஜ் பிரஷர் குக்கர் டெய்ரி டே. ஜாலியா சந்தோஷமா இருங்க. லைஃபே 4 3 4 கலர்ல மாறிடும். டேக் கேர், டாடா, பை பை.